ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பட்டாணி ரெசிபி போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு செய்ய போகிறோம். இது நம்ம சாதத்துக்கு, பொங்கலுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஷோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை தான் நல்லாயிருக்கும். இது நம்ம புளிக்குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அவிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம தனியாக ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போது ஊற வச்ச தண்ணி எதுவும் இல்லாமல் வெறும் கொண்டக்கடலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை இதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம புளிக்குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். ஆனால் புளி அதிகமாக ஊற்ற போகிறதில்ல, லைட்டாக புளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கருக்கு நான் எல்லா கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவுக்கு கூட இல்லை, அதை விட கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேருங்க. அப்போ தான் இந்த கொண்டக்கடலை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு சேர்க்காமல் வேக வச்சிட்டோன்னா கொண்டக்கடலை டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்காக உப்பு அதிகமாகவும் சேர்த்துற வேணாம், லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இதை நம்ம குழம்புலையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க தான் போகிறோம். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப கெட்டியமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வராது. லாஸ்ட் டைம் நான் பட்டாணி தனியாக பாத்திரத்தில் வச்சே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆச்சு வேகிறதுக்கு. அதனால் குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஸ்கொயராக ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாட்டு தக்காளியே வர்றதில்ல, பெங்களூர் தக்காளி தான் வருது. இதோட தோல் ரொம்ப கெட்டியமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வதக்கினாலும் அந்த தோல் மசிஞ்சு வர மாட்டேங்குது, கெட்டியமாக அப்படியே தான் இருக்குது. இது கூடவே சேர்த்துக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இந்த அளவுக்கு தான் வதங்கி வந்துச்சு, தோல் கெட்டியமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு என்னென்ன காய் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் இருந்ததுனால நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் நான் உடனே கட் பண்ணி போட்டேன், அதனால் நான் தண்ணியில் போடல. நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, காய் இது எல்லாத்துக்கூடையும் இந்த மசாலா நல்லா கோட்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா மசாலா கருக்கிடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். இது கூடவே நம்ம புளி கரைச்சி சேர்க்க போகிறதுனால நான் 1/2 லிட்டர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி சேர்க்க போகிறோம், கொண்டக்கடலை சேர்க்க போகிறோம், புளிச்சாறு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்க்கறதுனால இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு மட்டும் போதும். நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கிறதுனால அது ரொம்ப நேரம்லாம் வேகாது. ஒரு 5 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் வெந்து வந்துடும்.
கொண்டக்கடலையில பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. நெறைய வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதில பெனிஃபிட்ஸ் அதிகமாவே இருக்கு. அதனால நீங்க அடிக்கடி வந்துட்டு இத வந்து கொண்டக்கடலையில வந்து நீங்க சேர்த்துக்கலாம் உங்களுடைய சாப்பாட்ல. தினமுமே வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொண்டக்கடலைய ஊற வச்சு, அத வந்து நம்ம ஃபுட்ல வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனால நம்மளுக்கு நெறைய நன்மைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய ரொம்பவே அதிகப்படுத்தும். நம்மளுடைய பிளட் பிரஷர வந்துட்டு கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கும். வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச நம்மளுடைய ஹேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல பளபளப்பு, நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து கொடுக்குது. டோட்டலாக நம்மளுடைய பாடிக்குமே நல்ல வந்து ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொடுக்குது. நம்மளுடைய வீக்னஸை வந்து இது குறைக்குது. ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தினமும் இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபுட்டில். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. புளிக்குழம்புக்கு சேர்க்குற மாதிரி. நம்ம புளிக்குழம்புக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கர் ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் எடுத்துட்டேன் கொண்டக்கடலையை. நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம மசித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா கொண்டக்கடலை வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இது ஆறுனது இதோட கெட்டித்தன்மை வந்து கொடுத்துரும். புளி வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டக்கடலை அவிச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இது கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த காய், கொண்டக்கடலை எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே அட் லாஸ்ட் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லிலாம் தூவ தேவையில்லை. இதோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமே அதோட ஃப்ளேவரே போதும். கொத்தமல்லி ஃப்ளேவர் இதுக்கு நல்லா இருக்காது. இந்த குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மதியானம் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.